The most expensive thing in the world is trust. ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தளபதி பேசுகிறேங்க. இன்றைக்கி வந்து ஜனவரி 13 நம்மளோட 10M ட்ரேடர்ஸ் அகாடமியில் 10M ரெங்கோ சார்ட் ஆட்டோ டெல்லில் இன்றைக்கி என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸாக பார்க்க போகிறோம். டெய்லி வீடியோஸ் நம்மளோட 10M ரெங்கோ ட்ரேடர்ஸ் சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க. இன்றைக்கி நம்மளோட ஆட்டோ ட்ரேடில் ஒரு 916, அதாவது வந்து ஒரு 1000 ப்ராஃபிட் வரும்போது ட்ரேடு வந்து கட் பண்ணியிருக்கேன். என்னங்கிறது ஏங்கிறத வந்து நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 10M சீக்கிரம் ஸ்ட்ராட்டஜி படி ட்ரெண்டு சேனலில் மார்க்கெட் வந்து நல்லாவே மூவ் ஆகிருக்கு. பட் ஆனால் ஆட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பெரிய சம்பவம் காமிச்சிட்டு தான் அப்புறம் வந்து ப்ராஃபிட் வந்துருக்கு. அது எப்படிங்கிறத நான் அடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. நம்மளோட சேனல் 10M ட்ரேடர்ஸ் அகாடமி சேனலில் ஜாயின் பண்ணிங்க. ஒரு சில போஸ்ட் அதில் கண்டிப்பாக வரும். ரோபோக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 10M ரெங்கோ ட்ரேடர்ஸ்னு ஒரு சேனல் இருக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ரோபோவோட பர்ஃபார்மன்ஸ், அதோட சார்ட்டு, என்ட்ரிஸு எல்லாமே இதில் டீட்டெயிலாக வந்துடும். சரிங்களா? 2 சேனல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போஸ்ட்டு எப்போ நான் போட்டேன்னா ஒரு 11 மணி தான் நான் போஸ்ட் பண்ணேன். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்திருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 26,100 புட் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3,389 ரூபா வந்து ஒரு ப்ராஃபிட்டில் இருக்குது. ஆனால் இவங்க நமக்கு வந்து ஒரு 11 மணிக்குள்ளேயே இதில் வந்து வெறும் ஆர்டர் நமக்கு வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. இது பார்த்தீங்கன்னா கால் ஆஃப் ஸ்ட்ரைக் 25,600. இதில் வந்து 3000 நமக்கு லாஸ் இருக்குது. என்னங்க 3000 லாஸ் 3000 ப்ராஃபிட் கேட்டிங்கன்னா, நான் சேஃபாகவே வந்து ஒரு ப்ராஃபிட் நான் வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணிட்டேன். இது மூலயமா என்னோட மேன் பவர் சப்போர்ட் உள்ள கிளைண்ட்ஸுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ப்ராஃபிட்டில் வந்து புக் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ நான் என்ன ப்ராஃபிட் மாதிரி நான் புக் பண்ணணும், நம்மளோட கிளைண்ட்ஸுக்கும் சேஃபாக அதே மாதிரி புக் ஆகிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரேட் அக்கௌண்ட் பொசிஷன் பேஜும் எங்களோட அக்கௌண்ட்டோட பொசிஷன் பேஜும் போட்டிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டும் போட்டிருக்கேன். இது வந்து எதுக்காக நான் இன்றைக்கி போஸ்ட் பண்ணேன்னா, நீங்கள் ஃப்யூச்சரில் பார்க்குறது அங்கே ஒரு மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் ஆப்ஷன்ஸில் பாருங்கள், விக்காக ஃபார்ம் ஆகிருக்கும். அப்படியே ஆர்டர் எடுக்கவும் எஸ்எல் அடிக்கவும், அடுத்த ஆர்டர் எடுக்கவும் எஸ்எல் அடிக்கும்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆர்டர் எடுத்துகிட்டே இருந்தது. என்ன காரணம்னா, நமக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய மொமெண்டம் வரும்போது கண்டிப்பாக ஆர்டர் எடுத்து லாஸ் அடிக்குது. அதுதான் தெரிஞ்சுக்கணும் தான் போட்டேன். ஏன்னா ஒரு சில பேருக்கு நீங்கள் நினைக்கலாம், என்னடா அது நமக்கு வந்து ஃப்யூச்சரில் நல்லா தான் போயிட்டுருக்கு ஆப்ஷன்ஸ். என்னென்னு ஃப்யூச்சரு அது ஒரு பக்கம் ஒதுக்கி வைங்க. நீங்கள் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுற பிரச்சனை இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து வேறு மாதிரி மொமெண்டம் கிடைக்குங்கிறத சொல்லிக்கிறேன். சரிங்களா? அடுத்து நம்மளோட ரோபோ சார்ட்டும் பார்ப்போம். சார்ட்டு பாருங்கள், 26,100 புட் அப் ஸ்ட்ரைக்கில் இன்றைக்கி ஃபுல்லாக ரன் பண்ணியிருந்தோம்னா 12 ஆர்டர் நமக்கு ரன் ஆகிருக்கு. 3,990 ப்ராஃபிட்டில் வந்து முடிச்சிருக்கு. ஆனால் இதோட மேக்ஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 6,990 வரைக்கும் போயிருக்கு. சரிங்களா? அப்படியே கால் ஆஃப் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா 25,600 8 ஆர்டர் ப்ளேஸ் ஆகிருக்கு. இது வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்லாம் போல் மேக்ஸிமம் 6,500 லாஸ் போயிருக்கு. 3,830 மைனஸில் முடிஞ்சிருக்கு. சொல்ல போனால் இன்றைக்கி வந்து ஒரு காஸ்ட் தான் எண்ட் ஆஃப் வரைக்கும் ரன் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணோம், சேஃபாக 1000 வச்சு கட் பண்ணிட்டோம். ஏன்னா மார்னிங்கே வந்து நமக்கு ரொம்ப ஒரு லாஸ், அதாவது வந்துன்னா ஒரு 5,000 லாஸ் போச்சு. 5,000 லாஸ் போயிட்டு அந்த லாஸை ரெக்கவர் ஆகி ஒரு 1,009 நானே ப்ராஃபிட் புக் பண்ணேன். அப்போ எனக்கு என்னென்னா 5,000 லாஸு 1,000 ப்ராஃபிட்டுங்கிறப்ப அது வந்து ஒரு 6,000 மொமெண்டம். ஸோ 6,000 மொமெண்ட்டுங்கிறப்ப நான் வந்து ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ இன்றைக்கான சார்ட்டு பாருங்கள், நமக்கு ஆப்ஷன் சார்ட் வந்து கேண்டல்ஸ்டிக் படி வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க மொமெண்டம் கொடுத்துருக்கு. ரொம்ப வாட்டலிட்டி அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து நிஃப்டோட எக்ஸ்பிரி டேங்கிறதுனால. சரிங்களா? ஸோ ரோபோ பாருங்கள், நம்மளோட கிளைண்ட்ஸுக்கும் சரி எனக்கும் சரி சேம் அந்த மாதிரி தான் ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. நான் டார்கெட்டை 2,000 சேஞ்ச் பண்ணி வச்சேன். அது 2,000 வரைக்கும் வரல. 1,000 வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க விஷயம். நான் அதுவும் இல்லாமல் 15ஆம் மார்க்கெட் லீவ், அன்றைக்கி பொங்கல் தான். அது நார்மலாக நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி லீவ் சொல்லலை. அன்றைக்கி ஏதோ ஒரு எலெக்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் விட்ருக்காங்க. அந்த போஸ்ட் இப்போ தான் போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை ஜாயின் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. இந்த ரோபோ உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நம்பருக்கு கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். டெய்லி வீடியோஸ் சேனலில் போட்டு வர ஆதரவு கொடுங்க, ஜாயின் பண்ணிங்க. சரிங்களா? ஓகே ட்ரேடர்ஸ், நாளைக்கு நல்ல ட்ரேடில் சந்திப்போம். தேங்க்யூ.